அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முனைவர் வேப்போ வளர்மதி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, வேளாளர் மகளிர் கல்லூரி, ஈரோடு. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்துவுடைய மரங்களை பாடுவேன் அப்படிங்கிற கவிதை. புது கவிதையில் இயற்கை அப்படிங்கிறது கவிஞர்கள் எப்பொழுதுமே நமக்கு இயற்கையோடு ஒன்றி பாடுறாங்க. மேத்தா அவர்களும் மரங்கள் பற்றி கவிதை எழுதியிருக்காரு. நாம் இதில் வைரமுத்துவுடைய மரங்களை பாடுவேன் அப்படிங்கிற கவிதையை நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறோம். வாரும் வள்ளுவரை, மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர், மரமென்றால் அவ்வளவு மட்டமா. நமக்கு திருக்குறளில் பண்புடைமையில் வரும். நம்மளுடைய குறள் 997 அந்த குறளில் வரும். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது என்ன அப்படின்னா, மனிதனாக இருக்கவன் 2 விஷயத்த நம்ம எப்போவுமே தொடரணும். மனிதன் அப்படிங்கிறவங்க மனித நேயத்தோடு இருக்கணும். எப்போவுமே ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோடு இருக்கிறோம் அப்படின்னா அது புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மனிதம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அப்போ என்னென்னா, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மனிதன் சொல்லுவோம். அப்போ அந்த புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள மரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனை அடையாளப்படுத்துறது அவருடைய பண்பு குணம் மட்டும்தான். அந்த பண்பு குணம் இல்லை அப்படின்னா அவங்க மரத்துக்கு ஒப்பாவாங்க. இதை தான் கவிஞர் தன்னுடைய குரலில் சொல்கிறாரு. என்னென்னா, வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா மரம்னு சொல்கிறீங்க. அப்போது மரம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு இழிவாக தெரியுதா அப்படின்னு சொல்லி வள்ளுவரை முதல் வினாவோட தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறாரு. அடுத்து, வாரும் அவை நீட்டோலை வாசியான் யாரின்றி மரம் என்று, மரம் என்றால் அத்தனை இழிவா. அவையார் தன்னுடைய மூதுரையில் சொல்லியிருப்பாங்க, கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்ல மரம் அப்படின்னு. அதாவது தான் கற்ற கல்வியை சபையில் எடுத்து சொல்கிற அளவுக்கு திறன் வாய்ந்தவர்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கற்றறிந்தவர், சான்றோர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்குவோம். தான் படித்ததை தன்னுடைய தயக்கத்தினாலேயோ இல்லை நாம் குருட்டு மனப்பாடம் பண்ணியோ இல்லை நம்ம புரிதல் இல்லாமல் ஒரு வாசித்தோம்னா நமக்கு படித்ததை பிறர் முன்னால் எடுத்து சொல்ல நம்மளால் முடியல அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரம்னு சொல்லி ஔவையார் தன்னுடைய மூதுரையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னென்னா, கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு அடித்தளத்தில் இருந்து எப்படி அந்த மரம் ஆலமரம் விரிவு கிளையாகி போகுதோ அதை போல் அவனுடைய அறிவை விரிவாகணும். பாரதிதாசன் அதை தான் சொன்னார், அறிவை விரிவு செய், உலகை அகண்டமாக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அறிவு அப்படிங்கிறது நமக்கு தரக்கூடியது கல்வியாக இருக்குது. அந்த கல்வியை தான் படித்த கல்வியை முன்னால் எடுத்து சொல்ல முடியலை, அவங்க தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாரு, மரம்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க. அதனால் ஔவையை கேள்வி கேட்குறாங்க. நீட்டோலை படிக்க தெரியலை அப்படின்னா அவங்க மரம்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா, மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இழிவாக தெரியுதான்னு சொல்லி வினா எழுப்புறாரு. அடுத்தது, பக்கத்தில் யாரவர், பாரதி தானே, பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர், நெத்தை மரங்கள் என்றீர், மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா. துரியோதன் பாஞ்சாலி துகில் உரிச்சப்ப என்ன செய்யறதுனே தெரியாமல் தர்மன்லேருந்து நகுலன் வரைக்கும் எல்லாரும் அடிமைப்பட்டதுனால தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. எல்லாத்த விட நல்ல உயரத்தோடையும் உடல் பலத்தோடையும் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமன். அதனால் பீமனை தான் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நெத்தை மரம்னு சொல்லுவார். ஆண்களாக எல்லாரும் நெடுநெடுன்னு மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறீங்க, ஆனால் ஒரு பெண்ணை உங்களால் காப்பாற்ற முடியல, நீங்கள் நிற்கக்கூடிய மரங்கள்னு சொல்லி பாரதி தன்னுடைய ஆதங்கத்தை பாஞ்சாலி சபதத்தில் சொல்லியிருப்பார். அதனால் பாரதியை கேள்வி கேட்குறார். முதல்ல வள்ளுவரை கேட்டார், அடுத்தது ஔவையாரை கேட்டாங்க, அடுத்தது பாரதி கேட்குறாரு. நெத்தை மரங்கள்னு சொல்கிறீங்க, அப்போ மரங்கள்னால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வைரமுத்து பதிவு பண்ணியிருக்காரு. மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியுடைய ஆச்சரிய குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம்.
ஒரு பூமியில் வரைஞ்சி வச்ச ஒரு அழகான ஒரு சித்திரமாக மரங்கள் வந்து இருக்குது. நம்ம பெரும்பாலும் கொடைக்கானலோ இல்லை ஊட்டியோ நம்ம போகிறப்ப அந்த பசுமை நிறைந்த ஒவ்வொரு மரங்களும் வளர்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஒரு ஓவியன் வந்து சித்திரத்தை தீட்டி வச்சது போல் அழகாக காட்சி அளிக்குது. ஆச்சரியக்குறை எப்படி மேலேருந்து கீழே ஒரு புள்ளையோடு நிற்கிதோ அதை போல் மரம் எப்படி இருக்குது, பூமியுடைய ஆச்சரியக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வாசிக்கிறப்ப நமக்கு மேத்தாவுடைய இதுவும் வரும். மானிட ஆண்மைக்கு மரம் கொடுத்த சீதனங்கள் மரங்கள்னு சொல்லி, அதாவது பூமிங்கிற இந்த மானுட ஆண்மைக்கு வந்து வலுவாக இருக்கக்கூடியது எதுனா இந்த மரங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த மரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள். அதாவது நல்ல இந்த ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய இடங்களில் மரங்கள் வந்து நல்லா செழுமையாக நம்ம எண்ணத்துக்கு எட்டாத அளவுக்கு உயரமாக வளர்ந்து நிற்கிது. அப்படி உயரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய இடங்களில் அந்த கிளைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கிளைகள் என்ன பண்ணுன்னா விண்மீனுக்கே வந்து தூண்டில் போடக்கூடியதாக இருக்கான். சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், அந்த நல்ல உயர்ந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த இலைகள் வந்து காற்று உரசும் பொழுது அந்த சலசலப்பு ஆகக்கூடிய நிலை வந்து சிரிப்பை வந்து ஊட்டக்கூடியதாக இருக்கும். அந்த மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளும் அதில் இருக்கக்கூடிய மலர்களும் என்னவா இருக்குன்னா, அந்த மரத்துக்கே வந்து உயிர்ப்பை தரக்கூடியதாக அழகானதாக இருக்குது. இதை படிக்கிறப்ப நமக்கு மேத்தாவுடைய இது வரும். என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து மரங்கள் எவ்வளோ பயன்பாடாக இருக்குது, ஆனால் மரத்தை வந்து மனிதன் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் மரத்துக்காக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லுவார். மனிதர்கள் தூங்கிய பிறகும் வானத்தில் விளக்கெறிவது மரங்களுக்காகவே அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பார். மனிதன் தாரா ஞானம் மரம் தரும் எனக்கு, மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர். அதாவது இந்த உலகத்தில் இந்த உலகம் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றுச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் உலகம் தோன்றின முதல் உயிராக எதை சொல்கிறோம் அப்படின்னா புல் பூண்டு மரங்கள் தான். அதனால் மரங்கள் தான் என்னவா இருக்குன்னா ஆதி காலத்தில் தோன்றின முதல் உயிரினமாக. ஏன்னா மரங்களுக்கு எப்போவுமே உயிர் இருக்குது. மரம் வந்து உயிர் இருக்கிறதுனால தான் எப்போவுமே என்னென்னா செழிப்போடு வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் மரம் வந்து என்னென்னா நமக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஏன் ஞானத்தை தரக்கூடியதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, மரம் ஒவ்வொரு இடத்துலையும் மனிதனுக்கு ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஆனந்த விகடன் புத்தகத்தில் ஒரு காமிக்ஸ் புத்தகத்துலாம் வந்திருக்கும். என்னென்னா, ஒரு தந்தை வந்து அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவார், அந்த குழந்தை ஊஞ்சல் ஆடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய தலைமுறை வரப்போ அந்த மரத்துலேயே ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க. இது நம்ம வந்து இயல்பாக பார்த்துருப்போம். அப்போ என்னென்னா, நமக்கு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை சந்ததி முன்னேற்றத்தை எதோட ஒப்பிட்டு சொன்னாங்கன்னா, வாழையடி வாழையாகன்னு சொல்கிறது மரத்தை போல தான். அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, உறவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஆலமரத்தை வச்சாங்க. பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளைகளையும் ஒவ்வொரு பேர் வச்சு இது பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ என்னென்னா, மரம் பல்வேறு பறவைகளுக்கு நிழல் தரக்கூடியதாக இருக்குது. அப்போ என்னென்னா, நம்ம உறவுகளை பாதுகாக்கணும், நம்மளால் பிறர் மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஞானத்தை தரக்கூடியதாக இந்த மரங்கள் இருக்குது. அடுத்தது, இந்த உலகத்தில் தோன்றின முதல் உயிராக இருக்கிறதுனால மரம் நமக்கு அண்ணனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, மனித ஆயுள் குழிக்குள் கூடிய கூடாரம் மரம் அப்படியா. அதாவது என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து பிறந்தானா அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்போன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. ஆனால் மரங்களுக்கு வந்து ஒரு தோன்றுச்சு அப்படின்னா மனிதனால் அழிக்கப்படாமல் இருக்க வரைக்கும் அதனுடைய உயிர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். மனிதன் வந்து என்னைக்கு அதை துன்புறுத்துறானோ அன்னைக்கு தான் அந்த மரத்துக்கான ஆயுள் கெடும். மனிதனுக்கு வந்து ஆயுள் ஒரு கட்டுப்பாடு உண்டு, ஆனால் மரங்களுக்கு ஆயுள்ங்கிறது கிடையாது. வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவே தான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூ பூக்கும், இறக்கும் வரை காய் காய்க்கும். அதாவது என்ன அப்படின்னா,
இப்போ நம்ம வந்து பெண்கள்னால் ஒரு 21 வயசு அப்படின்னு ஆகிறப்ப என்ன சொல்லிடுறாங்க, வளர்ச்சி அவ்வளோதான் சொல்கிறாங்க. பசங்க அப்படின்னா ஒரு 25 வயசு வரைக்கும். கடைசிக்கும் குழந்தைங்க மனிதனுக்கு வந்து 30 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சிங்கிறது இருக்குது. ஆனால் மரங்களுக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் தான் வளரும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 120 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கிற நம்ம மரங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் மரம் வந்து இலையுதிர் காலம் வந்ததுன்னா அதனுடைய இலைகள் பட்டு போகுது. அதே வசந்த காலம் சொல்லக்கூடிய கார்காலம் வரப்ப அந்த துளிர் விட்டு பூ பூக்குது. அந்த மரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூ பூக்குது, இறக்குற வரைக்கும் காய்த்து கொண்டே தான் இருக்குது. மரத்தை வந்து வெட்டி நட்டோம் அப்படின்னா கிளை மரமாகுமே. இப்போ நம்ம வாழைக்கண்ணை என்ன பண்ணுறோம், பக்க கண்ணை வந்து எடுத்து வச்சு அடுத்த மரத்தை வந்து நம்ம வந்து உருவாக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னென்னா மரம் எப்போவுமே வந்து என்னென்னா வெட்ட தலையக்கூடியதாக இருக்குது. அதனால தான் எப்போவுமே சந்ததிகளுடைய அடிப்படையில் சொல்லையில் மரத்தை வந்து முன்னாடி குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த மரத்தை அறுத்தோம் அப்படின்னா அந்த வளையம் அதோடைய பரப்பளவு எப்போவுமே ஒரு சந்தன மரத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய அடிக்கட்டை வச்சு தான் அதனுடைய தரம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டு கணக்கில் இப்போ சாலைகளில் வந்து மெருகேற்றுறோம், 4 வழிச்சாலை புறவழிச்சாலைகளை விரிவுபடுத்துகிறோங்கிறதுக்காக மரங்களை வந்து வெட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த மரங்களை வெட்டி இருக்கக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்போ அந்த மரம் அந்த அடித்தண்டு அவ்வளோ விரிவானதாக வரப்போ தான் அதோடைய வயதை வந்து நம்ம சொல்ல முடியும். இதே மேத்தா சொல்லுவாங்க, இந்த மரங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காற்றை வந்து சலவை செய்யக்கூடிய சலவை நிலையங்களாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுத்து அந்த மரம் தன்னை தானே பட்டு போகாமல் தன்னை காப்பாற்றி நிலத்தடி நீரையும் காப்பாற்றுது, காற்றையும் சுத்தம் பட்டி கொடுக்குது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மரத்தை அறுத்து அவங்களுடைய உயிர் செலவை தான் நமக்கு வந்து கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் செய்துட்டே இருக்காங்க. மரத்திற்கும் வழுகை விழும். அதுதான் எப்போன்னா அந்த கார்காலம் வர்றதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இளவேனில் காலத்தில் இலையுதிர் காலம் சொல்லக்கூடிய இடத்துல மரங்கள் தன்னுடைய இலைகளை உதிர்த்துட்டு என்ன பண்ணுது, புது இலைகளை புது துளிர்களை வந்து உதவிக்குது. மறுபடியும் முளைக்கும். நமக்கு உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்த்தாலும் ஒன்றணிக்கணுங்க. என்னென்னா மனுஷனுக்கு வந்து உயிர் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து உயிர் திரும்ப பிழைக்க முடியாது. ஆனால் மரத்தை வெட்டினா கூட அதோடைய பக்க கிளையிலேருந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வேரோட எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது மீண்டும் தளிர்விடக்கூடிய அளவுக்கு இயற்கை அதுக்கு ஆற்றலை வந்து கொடுத்துருக்காங்க. மரங்கள் இல்லையில் காற்றை எங்கு போய் சலவை செய்வது. அதுதான் மேத்தாவோட கவிதை அப்பவே சொன்னேன். என்னென்னா மர நிலையங்கள் சலவை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மேத்தாவும் பதிவு செஞ்சுருப்பார். என்னென்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நல்ல ஆக்சிஜன் உயிர் காற்றுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனை நமக்கு தரக்கூடியதாக மரங்கள் மட்டும்தான் இருக்குது. மரங்கள் இல்லையில் மழைக்காக எங்கு போய் மனு செய்வது. மேத்தா அவருடைய கவிதையில் சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா பாதசாரிகளுக்கு பணிமனை கூடங்களாக இந்த மரங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பார். அடுத்தது சல்லடை போடாத பந்தல்கள்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த கிளைகள் வழியாக அந்த மழை நீர் சொட்டக்கூடிய அழகை கூட வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கவிதையில் மேத்தா பதிவு செய்திருப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, மரங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம காற்றையும் செலவு செய்ய முடியாது, ஒரு நிழல் கொடைக்காகவும் ஒதுங்க முடியாது. மரங்கள் இல்லையில் மண்ணின் மடிக்குள் ஏதப்பா ஏரி. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதும் நீருடைய வளத்தை தேக்கி வைக்கக்கூடிய ஆற்றலும் வந்து மரங்களுக்கு தான் உண்டு. என்னன்னா நமக்கு வந்து பனைமரம் வந்து நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிறதுல மரங்களில் முதலிடமாக சொல்லப்படுது. அதே போல் ஆலமரம் இப்படி இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அப்போ மரங்கள் எல்லாமே அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடியதாகவும் வரக்கூடிய நீரை வேர் மூலமாக உறிஞ்சி அந்த நிலத்தை பதப்படுத்தி வைக்கக்கூடியதாகவும் பண்படுத்தக்கூடிய கருவியாகவும் இந்த மரங்கள் வந்து நமக்கு இருக்குது. பறவைக்கும் விலங்கிற்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா. என்னென்னா பறவைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பறவைகள் வாழக்கூடிய வாழிடமாக மரங்கள் மட்டும்தான் இருக்குது. விலங்குகள் அந்த மரங்களில் இருக்கக்கூடிய
புதர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுது, அந்த விலங்குகள் வந்து தங்கி நெல்ல ஓய்வு எடுக்குது. ஆனால் மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பறவைகள் தங்கறதுக்கான இடத்தையும் கொடுக்கறதில்ல, விலங்கையும் அந்த காடுகளில் வாழ விடுறதில்ல. மரம் வந்து மனிதனுக்கு உத்தரவாதம் தருது, ஆனால் மனிதன் அந்த மரத்தை நம்பி இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உத்தரவாதம் தரதில்லை. மனிதன் இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க பறவைகளை வளர்க்குறோங்கிற பேரில் கூண்டில் அடக்கி வச்சு அந்த பறவைகளை வந்து துன்புறுத்த தான் செய்கிறாங்களே ஒழிய அது இயற்கையோடு இயற்கையாக வாழ்கிறதுக்கான தத்துவத்தை யாருமே சுதந்திரத்தை தரதே இல்லை. மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். மரம் வந்து அந்த குழந்தையிலிருந்து நல்ல நண்பனாக இருக்குது. நமக்கு தெரியும் சத்தியமூர்த்தி அவங்களுடைய கதையை வச்சு தான். ஏன்னா மரங்கள் வந்து நட்டு அவர் ஒரு சாதனை படைச்சிட்டே இருந்தார். அதனால் சத்தியமூர்த்தியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நடிகர் விவேக் அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் அப்போ 100 மரக்கன்றுகளை வந்து நட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ என்னென்னா மனிதன் இப்போ இருக்கக்கூடியதில் மரம் உணர்ந்தவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க மரத்தை நண்பனாக பார்க்குறாங்க, நண்பனை மனிதனை பார்க்குது. ஆனால் பணத்தாசைனாலையும் இயற்கையுடைய எதிரியாகவும் என்ன பண்ணுறாங்க, மரத்தை வெட்டி எறிகிறாங்க. மரம் வந்து இல்லை அப்படின்னா இயற்கையாக நமக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை. ஆனால் அதை வந்து மனிதன் யாரும் புரிஞ்சுக்கிறதா இல்லை. அதனால் மரத்தினுடைய முதல் எதிரியாக யார் இருக்காரு அப்படின்னா மனிதன் தான் இருக்காங்க. ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்கள் மீது தான். ஏன்னா மரத்தை கோடாரியால் வெட்டுறப்ப அந்த மரத்துக்கு வலிக்கும் அப்படிங்கிற விஷயத்த யாருமே புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த மரம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, உண்ண கனி தருது, ஒதுங்க நிழல் தருது, உடலுக்கு மருந்தாக இருக்குது, உணர்வுக்கு விருந்தாக இருக்குது. ஏன்னா கவிஞர்கள் வந்து கவிதை படிக்கிறதுக்கு இயற்கையாக இயந்து எழுதக்கூடியதாக, உணர்வுக்கு அடையாளமாக விருந்து தரக்கூடியதாக இந்த மரங்கள் இருக்குது. அடைய குடில், மனிதன் வாழ்கிறதுக்கு வீடை தரக்கூடியதாக இருக்குது. அந்த குடிலுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கு அடைக்க கதவு செய்ய பயன்படுது. அழகு வேலி, மரங்களாலேயே சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு இந்த மரங்கள் வந்து பயன்படுது. ஆட தூளி, நம்ம இப்போ ஆடி நோம்பி முடிஞ்சது நம்ம தூரி கட்டுறோன்னா மரத்தில் கட்டி ஆடுவோம். இல்லை அப்படின்னா குழந்தைய தொட்டில் போடுறதுக்கும் தூரிக்காகவும் தூளியாகவும் இந்த மரங்கள் பயன்படுது. அடுத்தது மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய தைலம், அடுத்தது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு, உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கதவு, அழகு வேலி, ஆடா தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மனிதனுடைய எல்லா நிலையிலும் எல்லா பயன்பாட்டிலையும் மரம் நம்ம கூடயே தான் இருந்துகிட்டே இருக்குது. மரம்தான் எல்லாம் மரம்தான். மரம்தான் மனிதன் மரம்தான். மேத்தா வந்து சொல்வார் என்ன அப்படின்னா, நாங்கள் கல்லில் எரிந்தாலும் கம்பில் அடித்தாலும் பரிசு கொடுக்கின்ற பண்பின் வார்ப்புகள். அதனால தான் பண்பின் வார்ப்புகளாக இருக்கிறதுனால தான் இந்த மரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, பிறந்தோம் தொட்டிலில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டிலில் மரத்தின் உபயம், பயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரித்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். அப்போ மனிதன் பிறக்கிற தொட்டிலிருந்து எரிக்கிற கட்டை வரைக்கும் எல்லாமே மரத்தினுடைய பயன்பாடு மட்டும்தான். மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான். மனிதனாக வேண்டுமா மரத்திடம்பா, ஒவ்வொரு மரமும் போதி மரம். புத்தருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறது போதி மரம்தான். மனிதன் நம்ம எல்லா கோயில்கள்லையும் ஏன் மரத்தை வச்சுருக்காங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் வழிபட்டது இயற்கை வழிபாடு தான். அதனால் அந்த இயற்கை வழிபாடில் முதல் இடமாக சொல்லப்படக்கூடியது மரங்கள் தான். நம்ம வந்து அறிவியல் ரீதியாகவும் நமக்கு வந்து ஒவ்வொரு மரமும் நமக்கு வந்து ஒரு பயன்பாட்டை தரக்கூடியதாக இருக்குது. அரச மரம் நம்மளுடைய கர்ப்பப்பையை சுத்தம் செய்து ஆக்சிஜனுடைய அளவை அதிகமாக கொடுக்குது. அதனால தான் ஒரு பழமொழி சொன்னாங்க,
அரசனை சுற்றி வந்து அடி வயித்தை தொட்டி பார்த்தாலாம் ஒருத்தி அப்படின்னு. என்னென்னா ஒரு பெண் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க 12 நாள் 28 நாள் 48 நாள்னு ஒரு மண்டல கணக்கு வச்சு அந்த அரச மரத்தை சுற்றி வரல அவங்களுடைய கர்ப்பப்பை சுத்தமாகுது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை. அடுத்தது வேப்ப மரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிருமி நாசினியாக இருக்குது. அடுத்தது புளிய மரம், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக எடுக்கிற நல்ல இயற்கை தந்த மரம். ஒவ்வொரு மரமும் மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவை தரக்கூடியதாகவும் அறிவியலோட எண்ணி பிணைந்ததாகவும் நமக்கு இருக்குது. அதனால் மரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும். உலகம் சுவாசிக்கும் நுரையீரல்கள், காடுகளை பிரசவிக்கும் கருவறைகள் தான் மரங்கள். அதனால் இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற கருத்தை தான் வைரமுத்து இந்த கவிதையில் சொல்லியிருப்பார். நன்றி.